வரும் 22ஆம் தேதி கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறவுள்ள திமுக மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்காக சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் நாற்காலி வசதிகள், பிரம்மாண்ட மேடை, நுழைவு வாயில் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. பெரியார், அண்ணா, கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரின் கட்டவுட்டுகளும் வைக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூரில் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளருக்கு ஆதரவு தெரிவித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் சரபோஜி கல்லூரி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கௌரவ விரிவுரையாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர் சங்கத்தினர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் குருமந்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இயற்பியல் ஆசிரியரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் பெற்றோருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த முதுநிலை இயற்பியல் ஆசிரியை பாரதி 3 மாதங்களுக்கு முன்பு வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் மீண்டும் இதே பள்ளிக்கு மாற்றப்பட்டு வியாழக்கிழமை பணியில் சேர்ந்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போதுள்ள இயற்பியல் ஆசிரியரை மாற்றக்கூடாது எனவும் கூறி போராட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அருகே உள்ள வடக்குப்பட்டு சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் துவார பூஜை, சாந்தி ஹோமம், மகா பூர்ணாகுதி முடிந்த பின்னர் புனித நீர் கலசங்கள், மேளதாளங்கள் முழங்க கோபுர விமானங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. பின்னர் பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்திற்கு மத்தியில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். மதுபோதையில் இருந்த முகமது இர்ஷாத் என்பவர் வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை பாலாற்றின் கரைக்கு அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது சிறுமி கூச்சலிட்டதால் அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மேலும் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முகமது இர்ஷாத் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் கோவிலூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் தனியார் கேட்டரிங் கல்லூரி சார்பில் பாரம்பரிய இயற்கை உணவு திருவிழா நடைபெற்றது. காய்கறி கலவை, முளைகட்டிய பயர்கள், பழங்கள் மற்றும் மூலிகைகளை கொண்டு உணவுப் பொருட்கள் தயாரிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டி நடந்தது. மாணவ மாணவிகள் பனங்கிழங்கு, கம்பு, கேழ்வரகு, கவுனி அரிசி, பாசிப்பருப்பு உள்ளிட்டவற்றால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு உணவுகளுடன் போட்டியில் பங்கேற்றனர். கேரளாவில் அறுவை சிகிச்சையின் போது பெண்ணின் வயிற்றுக்குள் கத்திரிக்கோலை வைத்து தைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலப்புழாவைச் சேர்ந்த உஷா ஜோசப் என்பவருக்கு 2021ஆம் ஆண்டு ஆலப்புழா அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை அகற்றும் சிகிச்சை நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக வயிற்று வலியால் அவதிப்பட்ட அவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபொழுது அதில் 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள கத்திரிக்கோல் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். 2018ஆம் ஆண்டு பெங்களூருவில் நடந்த தேர்தல் பரப்புரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவதூறாக பேசியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கு விசாரணைக்காக சுல்தான்பூரில் உள்ள MP MLA நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி ஆஜரானார். இந்தியாவில் முகலாய பேரரசர் பாபர் பெயரில் மசூதி கட்ட தடை விதிக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் பாபர் பெயரில் மசூதி ஒன்று கட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பாபர் இந்துக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்தியவர் என்றும் அவர் பெயரில் மசூதி கட்ட தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு மனுவை தள்ளுபடி செய்தது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் பெட்ரோல் பங்கில் புகைப்பிடிக்க முயன்ற நண்பரை தள்ளிப்போகச் சொன்னதால் ஆத்திரத்தில் அவர் பைக்கின் மீது தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராய்ப்பூரில் பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனத்தில் ஊழியர் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த போது அருகே ஒருவர் லைட்டரை பற்ற வைத்து புகைப்பிடிக்க முயன்றார். அவரது நண்பர் அவரை தள்ளிப்போகச் சொன்னதால் ஆத்திரமடைந்த அவர் பைக் மீது தீ வைத்தார். இதில் பைக் மட்டுமல்லாது பெட்ரோல் வந்த குழாய் மற்றும் சிகரெட் பற்ற வைத்த நபர் மீதும் தீ பற்றியது. ஜப்பான் நாட்டின் ஒசாகா நகரத்தில் குடிநீர் குழாய்களை புதுப்பிக்க பெயர் வெளியிட விரும்பாத நபர் ஒருவர் 21 கிலோ தங்க கட்டிகளை நன்கொடையாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒசாகா நகரில் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் குடிநீர் குழாய்களை புதுப்பிக்க ஒசாகா நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் பெயர் வெளியிட விரும்பாத நபர் குடிநீர் குழாய்களை புதுப்பிக்க சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்பிலான 21 கிலோ தங்க கட்டிகளை நன்கொடையாக வழங்கியதாக ஒசாகா மேயர் ஹிதேயுகி யோகாமா தெரிவித்துள்ளார். 5 ஆண்டு கால ஆட்சியை நீங்க நிறைவு பண்ணிருக்கீங்க. தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மனநிறைவோட 5 வருஷம் ஆட்சி இருந்து தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் எல்லாம்
நாங்கள் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் முழு மனநிறைவு அடைகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மனநிறைவோடு நான் வச்சு சொல்கிறேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. விரைவில் சந்திப்போம். எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் ஓபிஎஸ் தனது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார். இதனால் அவரோடு பயணித்து வந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்த நிலையில் ஜேசிடி பிரபாகர் தாவேகாவில் இணைந்தார். மறுபுறம் ஓபிஎஸ்ஸின் அரசியல் ஆலோசகராக இருந்து வந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். இந்நிலையில் தலைமைச் செயலக வளாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியது கவனம் பெற்றுள்ளது. தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுவையும் ஓபிஎஸ் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சருடனான சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்தார். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழிபறந்திருக்கு. வாங்க, பொறுமையா இருக்கு. இன்றைக்கு சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மின்கசிவு காரணமாக மாட்டுக்கொட்டகையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரின் கொட்டகையில் அதிகாலை 4 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். ஆனால் அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த 10 மாடுகளில் 6 மாடுகள் தீயில் கருகி உயிரிழந்தன. செங்கல்பட்டு மாவட்டம் மச்சிரப்பாக்கம் அருகே வீட்டை அடமானம் வைப்பது தொடர்பான பிரச்சினையில் மனைவியை அரிவாளால் வெட்டிய கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்சிங்கிற்கும் அவரது மனைவி ஜோதிக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே பிரச்சினை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாலையில் சென்ற ஜோதியை இருசக்கர வாகனத்தில் தனது சகோதரர் 7 மணியுடன் பின்தொடர்ந்து வந்த தன்சிங் சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இதில் பலத்த காயமடைந்த ஜோதி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற உலக தாய்மொழி தின பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் தாய்மொழியில் பேசுவோம், தமிழ் மொழியில் படிப்போம், தாய்மொழியை பரப்புவோம் என்று முழக்கம் எழுப்பினர். மேலும் தாய்மொழியே தன்னம்பிக்கையின் தாலாட்டு போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் அணிந்திருந்த நகைகளை குறிவைத்து திருடிய பெண் கைது செய்யப்பட்டார். மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு வார்டில் குழந்தைகள் அணிந்திருக்கும் தங்க நகைகள் தொடர்ந்து திருடுபோவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சிசிடிவி கேமரா பதிவுகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது நன்னிலத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு அவர் திருடி அடகு வைத்த 10 தங்க தாயத்துகளை மீட்டனர். தேனி மாவட்டத்தில் சாக்குளத்து மெட்டுமலை சாலை, திண்டுக்கல் சபரிமலை அகல ரயில் பாதை உள்ளிட்ட திட்டங்களுக்கு குறைந்தபட்ச ஆரம்ப பணிகளை கூட மேற்கொள்ளவில்லை என்று தீஷா கமிட்டி கூட்டத்தில் திமுக எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆதங்கம் தெரிவித்தார். தேனி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர், மக்களவை உறுப்பினராகி 2 வருடங்களாகியும் திட்டப்பணிகளை தொடங்கவே இல்லை என்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். வரும் 22ஆம் தேதி கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறவுள்ள திமுக மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்காக சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் நாற்காலி வசதிகள், பிரம்மாண்ட மேடை, நுழைவு வாயில் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. பெரியார், அண்ணா, கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரின் கட்டவுட்டுகளும் வைக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூரில் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளருக்கு ஆதரவு தெரிவித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் சரபோஜி கல்லூரி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கௌரவ விரிவுரையாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர் சங்கத்தினர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
ஈரோடு மாவட்டம் குருமந்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இயற்பியல் ஆசிரியரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் பெற்றோருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த முதுநிலை இயற்பியல் ஆசிரியை பாரதி 3 மாதங்களுக்கு முன்பு வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் மீண்டும் இதே பள்ளிக்கு மாற்றப்பட்டு வியாழக்கிழமை பணியில் சேர்ந்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போதுள்ள இயற்பியல் ஆசிரியரை மாற்றக்கூடாது எனவும் கூறி போராட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அருகே உள்ள வடக்குப்பட்டு சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் துவார பூஜை, சாந்தி ஹோமம், மகா பூர்ணாகுதி முடிந்த பின்னர் புனித நீர் கலசங்கள், மேலதாளங்கள் முழங்க கோபுர விமானங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. பின்னர் பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்திற்கு மத்தியில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். மதுபோதையில் இருந்த முகமது இர்ஷாத் என்பவர் வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை பாலாற்றின் கரைக்கு அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது சிறுமி கூச்சலிட்டதால் அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மேலும் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முகமது இர்ஷாத் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் கோவிலூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் தனியார் கேட்டரிங் கல்லூரி சார்பில் பாரம்பரிய இயற்கை உணவு திருவிழா நடைபெற்றது. காய்கறி கலவை, முடைகட்டிய பயர்கள், பழங்கள் மற்றும் மூலிகைகளை கொண்டு உணவுப் பொருட்கள் தயாரிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டி நடந்தது. மாணவ மாணவிகள் பனங்கிழங்கு, கம்பு, கேழ்வரகு, கவுனி அரிசி, பாசிப்பருப்பு உள்ளிட்டவற்றால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு உணவுகளுடன் போட்டியில் பங்கேற்றனர். கேரளாவில் அறுவை சிகிச்சையின் போது பெண்ணின் வயிற்றுக்குள் கத்திரிக்கோலை வைத்து தைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலப்புழாவைச் சேர்ந்த உஷா ஜோசப் என்பவருக்கு 2021ஆம் ஆண்டு ஆலப்புழா அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை அகற்றும் சிகிச்சை நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக வயிற்று வலியால் அவதிப்பட்ட அவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபொழுது அதில் 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள கத்திரிக்கோல் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். 2018ஆம் ஆண்டு பெங்களூருவில் நடந்த தேர்தல் பரப்புரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவதூறாக பேசியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கு விசாரணைக்காக சுல்தான்பூரில் உள்ள MP MLA நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி ஆஜரானார். இந்தியாவில் முகலாய பேரரசர் பாபர் பெயரில் மசூதி கட்ட தடை விதிக்க வேண்டுமென தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் பாபர் பெயரில் மசூதி ஒன்று கட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பாபர் இந்துக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்தியவர் என்றும் அவர் பெயரில் மசூதி கட்ட தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு மனுவை தள்ளுபடி செய்தது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் பெட்ரோல் பங்கில் புகைப்பிடிக்க முயன்ற நண்பரை தள்ளிப்போகச் சொன்னதால் ஆத்திரத்தில் அவர் பைக்கின் மீது தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராய்ப்பூரில் பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனத்தில் ஊழியர் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த போது அருகே ஒருவர் லைட்டரை பற்ற வைத்து புகைப்பிடிக்க முயன்றார். அவரது நண்பர் அவரை தள்ளிப்போகச் சொன்னதால் ஆத்திரமடைந்த அவர் பைக் மீது தீ வைத்தார். இதில் பைக் மட்டுமல்லாது பெட்ரோல் வந்த குழாய் மற்றும் சிகரெட் பற்ற வைத்த நபர் மீதும் தீ பற்றியது. ஜப்பான் நாட்டின் ஒசாகா நகரத்தில் குடிநீர் குழாய்களை புதுப்பிக்க பெயர் வெளியிட விரும்பாத நபர் ஒருவர் 21 கிலோ தங்க கட்டிகளை நன்கொடையாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒசாகா நகரில் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் குடிநீர் குழாய்களை புதுப்பிக்க ஒசாகா நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் பெயர் வெளியிட விரும்பாத நபர் குடிநீர் குழாய்களை புதுப்பிக்க சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்பிலான 21 கிலோ தங்க கட்டிகளை நன்கொடையாக வழங்கியதாக ஒசாகா மேயர் ஹிதேயுகி யோகாமா தெரிவித்துள்ளார். இடைவேளைக்கு பிறகு தொடரும் செய்திகளை பார்க்கலாம். எப்ஸ்டீன் விவகாரத்தில் இங்கிலாந்து அரசரின் சகோதரர் ஆண்ட்ரூ கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள எப்ஸ்டீன் விவகாரத்தில் இங்கிலாந்து